அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு கதை பார்க்கலாம். அந்த கதைக்குள்ள ஒரு விஷயமும் இருக்கு. கதையோட தலைப்பு மாலை மரியாதை. ஆரம்பிக்கிறோம். ஒரு பசுவிற்கும் அதோட கன்றுக்குட்டிக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் பசு கன்றுக்குட்டிகிட்ட போய் கேட்குறாங்க. பசுவோட பெயர் லக்ஷ்மி. குழந்தாய், இன்று ஏன் இவ்வளோ வருத்தமா இருக்கிறாய்? பால் கூட குடிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி பசு கேக்குது. அம்மா, அதோ அந்த வெள்ளாட்டுக்குட்டியை பாரு, கண்ணுங்கரைன்னு இருக்கு. என்னை விட சிறியது, சோம்பேறி. ஆனால் நம்ம எஜமானின் மகன் அதை எவ்வளோ நேசிக்கிறான். அதற்கு தின்ன பசும் புல்லும் பக்ஷணங்களும் தன் கையாலே கொடுக்கிறான். அன்பா அழைக்கின்றான். அந்த குட்டியின் கழுத்தில் அழகான மணிகளை கட்டியிருக்கின்றான். அதன் கொம்புகளுக்கு தினமும் எண்ணெய் தடவுகிறான். ஆனால் துரதிருஷ்டம் பிடித்த என்னை பார், ஏன் என்று கேட்பார் இல்லை. காய்ந்த வைக்கோலை கூட என் முன் எடுத்து போடுவார் இல்லை. நாக்கு உலர்ந்தாலும் தண்ணீர் கொடுப்பார் இல்லை. நான் தான் கேட்கிறேன், அப்படி என்னதான் என்னிடம் குறை இருக்கிறது என்று தாயிடம் புலம்பி தீர்த்தது கன்றுக்குட்டி. பசு சொல்றாங்க, மகனே, வீணாக வருத்தப்படாதே. இந்த உலகமே இப்படித்தான். இங்கு அதிக சுகமும் அதிக மரியாதையும் பெறுவது மிகவும் அச்சத்திற்கு உரியது. உலக சுகங்களுக்கு பின்னால் நோய், கவலை, வீழ்ச்சி, மரணம் ஆகிய அனைத்தும் மறைந்துள்ளன. பிறருடைய சுக போகங்களை கண்டு வீணா பொறாமைப்படாதே. சாக போகிறவனுக்கு அவன் விரும்புவதை எல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்துவதை போன்றுதான் இந்த உபச்சாரம் எல்லாம். பாவம், இந்த ஆடு மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதை கொல்வதற்காகவே ஊட்டம் கொடுத்து புஷ்டி ஆக்குகிறார்கள். நமக்கு இந்த காய்ந்த வைக்கோலை கிடைத்தால் போதும் என்றாள் அன்னை லக்ஷ்மி. மாதங்கள் சில கழிந்தன. ஒரு நாள் மாலை பொழுது லக்ஷ்மி வெளியில் சென்று மேய்ந்துவிட்டு வீடு திரும்பினாள். மடி கனத்தது. ஓடினாள் தன் கன்றை நோக்கி. ஆனால் கன்றோ பயத்தால் நடுநடுங்கி கொண்டிருந்தது. அம்மா என்று அழைக்கவும் இல்லை, துள்ளி குதித்து வரவும் இல்லை. சுவரோடு சுவராக ஒட்டி பயந்து நின்று கொண்டிருந்தது. அன்னை லக்ஷ்மி பதறிவிட்டாள். அருகில் ஒரே பாய்ச்சலில் சென்றாள். நாவால் நக்கிக் கொண்டே கேட்டாள், மகனே, இன்று ஏன் இவ்வளவு பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறாய்? அதற்கு கன்று சொல்கிறது, அம்மா, இன்று அந்த ஆட்டிற்கு மாலை எல்லாம் போட்டு அலங்காரம் செய்தார்கள். ஏதோ தின்ன கொடுத்தார்கள். அன்பாக தடவி கொடுத்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் பெரிய மீசைக்காரன் ஒருவன் வந்தான். கத்தியால் ஒரே வீச்சு. அதன் தலையை துண்டித்து விட்டான். ஒரு பெரிய அலறல். சிறிது நேரம் அந்த ஆட்டின் கால்கள் துடிதுடித்தன. பிறகு அதுவும் அடங்கிவிட்டது. அந்த கொலைபாதகர்கள் அதன் உடம்பையும் துண்டு துண்டாக வெட்டிவிட்டார்கள். அதோ பார், அந்த இடத்தில் இன்னும் ரத்தம் உறைந்து கிடக்கிறது. இதை பார்த்தது முதல் நான் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று திக்கி திணறி கன்று கூறியது. குழந்தாய், உலக சுகங்கள், பேர், புகழ், மாலை மரியாதைகள் ஆகியவற்றிடம் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் முன்னமே உனக்கு சொல்லவில்லையா? இவற்றுக்கு பின்னாலே நோய், கவலை, வீழ்ச்சி, அழிவு அனைத்தும் பதுங்கி பதுங்கி வருகின்றன என்று பரிவுடன் கூறி அன்னை லக்ஷ்மி பயத்தை போக்கி பாலூட்டினார். இந்த கதை மூலம் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், நம்மளை அதிகமா யாராவது புகழ்றாங்க, நம்ம எப்பயுமே புகழ்ச்சிக்கு இது பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன இருக்கோ அதை வைத்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். நம்மளை ஒருத்தர் புகழணும், ரொம்ப தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் நம்ம எப்பவுமே வச்சுக்க கூடாது. அது எப்பவுமே ஆபத்தாகவும் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி.